la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தேவநாதன் யாதவ் கைது. இவர் ஒரு விண் தொலைக்காட்சி உரிமையாளர். 525 கோடி ரூபா மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய வங்கியை விட 2 மடங்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம் என்பதால் ஓய்வு பெற்றவங்கெல்லாம் 525 கோடி ரூபா டெபாசிட் போட்டு வைக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த எம்கே பாலன், முன்னாள் எம்எல்ஏ, இந்த வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர் தேவநாதன் யாதவ் வருவதற்கு முன்பு இவர் எரித்து கொல்லப்பட்டார். சசிகலா சொன்னதால் பூங்காநகர் மாணிக்கன் எரித்து கொள்ளுகிறார். மிமிக்ரி குரலை யாரோ சசிகலா பெயரை பயன்படுத்தினால் பூங்காநகர் மாணிக்கன் ஒரு கொலையை செஞ்சு, அது யார்? முன்னாள் எம்எல்ஏ. அதான் நீங்கள் இந்த நிறுவனம் இயக்குனர் ஏமாற்றுவார் அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள் யோசிக்கவே இல்லை. யோசிக்காதனுடைய விளைவு இங்கே எம்கே பாலன் எரித்து கொல்லப்பட்டார், தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டார். ஆமாம். அப்படி இருக்கும்போது பிஜேபி எப்படி பார்ப்பனர்களை ஏமாற்றுவோம்ங்கிற ஒரு நிலை ஒன்று. இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க பூரா நேராக போய் தமிழிசைகிட்ட புகார் கொடுக்குறாங்க, அண்ணாமலைகிட்ட புகார் கொடுக்குறாங்க. கமலாலயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு ஒரே கட்சி பிஜேபி தானே, ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆகாயமனியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேவநாதன் யாதவ் கைது. யார் அவர்? என்ன பின்னணி? எதுக்காக கைது? தேவநாதன் இவர் ஒரு விண் தொலைக்காட்சி உரிமையாளர், மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு உடைய இயக்குனர். இப்படி பல முகங்களை உடையவர். 525 கோடி ரூபா மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய முதிர்ச்சி பெற்ற தொகைகள், வட்டியும் கொடுக்கப்படவில்லை, அசலும் கொடுக்கப்படவில்லை. இது 1830 ஏறக்குறைய ஒரு 150 வருட காலம் பழமை வாய்ந்த ஒரு பார்ப்பன மயிலாப்பூர் வாசிகளுக்கு 3 தலைமுறை பரிச்சித்தமான ஒரு நிதி நிறுவனம், நம்பகத்தன்மையான நிறுவனம். ஓய்வு பெற்றவர்கள் அதில் டெபாசிட் போட்டு வைப்பாங்க. அதில் 12% வட்டி, 15% வட்டி. வங்கிகள் 7% தான் கொடுக்குறான். இவர்கள் 15% வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏறக்குறைய வருடத்திற்கு இப்போ 15,000 ரூபா வட்டி, 12,000 ரூபா வட்டி. மாதம் ஒரு 1,250 ரூபா வட்டி வரும் 1 லட்ச ரூபாய்க்கு. 5 லட்ச ரூபா போட்டு வச்சா நீங்கள் 5 லட்சத்துக்கு 5,000, 6,500 ரூபா வட்டி வரும். இப்படி வங்கியை விட 2 மடங்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம் என்பதால் ஓய்வு பெற்றவங்கெல்லாம் 525 கோடி ரூபா டெபாசிட் போட்டு வைக்கிறாங்க. இதுக்கு பின்னணி, தேவநாதன் யாதவுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதில் அதிமுகவை சேர்ந்த எம்கே பாலன், முன்னாள் எம்எல்ஏ, இந்த வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர் தேவநாதன் யாதவ் வருவதற்கு முன்பு இவர் எரித்து கொல்லப்பட்டார். இவர் அதிமுக திமுகவுக்கு போயிட்டார். திமுகவுக்கு போன பிறகு பூங்காநகர் மாணிக்கம், இவர் அதிமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர். சசிகலாவின் உத்தரவின் பேரில் பல கோடி ரூபாயை சசிகலாவுடைய பினாமியாக இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணுறாரு. நிறைய ஷேரை வாங்குறார். இப்படி வாங்கிய தொகையோடு என்ன பண்ணுறாரு? திமுகவுக்கு போயிடுறார். இது ஏறக்குறைய அப்போவே ஒரு 500 கோடிக்கு மேலே சசிகலாவுடைய பணம் இதில் முதலீடு செய்யப்பட்டது. இதற்கு இயக்குனர்
முன்னாள் மயிலாப்பூர் எம்எல்ஏ எம்கே பாலன். இந்த பாலனை குன்று விடும்படி சசிகலா சொன்னதால் பூங்காநகர் மாணிக்கன் எரித்து கொள்ளுகிறார். நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்த பிறகு சசிகலா உத்தரவிட்டதாக சொல்லுவது பொய். மிமிக்ரி குரலை யாரோ சசிகலா பெயரை பயன்படுத்தியனால் பூங்காநகர் மாணிக்கன் ஒரு கொலையை செஞ்சு, அது யார்? முன்னாள் எம்எல்ஏ, மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய இயக்குனர். வாக்கிங் போகும்போது காரில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக ஜெயிலில் இருக்கார். யார்? பூங்காநகர் மாணிக்கம். இப்படி ஒரு கரைபடிந்த வரலாற்றுக்கு சொந்தமான நிறுவனம் தான் அந்த நிறுவனம். மக்கள் பூரா பார்ப்பனர்கள் முழுக்க அப்பாவிகள் மயிலாப்பூரில். இதே வடசென்னையிலிருந்துனா தேவநாதனுடைய அலுவலகம் அடித்து உடைக்கப்பட்டு தேவநாதனை சிறை வைத்து 525 கோடி ரூபா சொத்துக்களும் எழுதி வாங்கப்பட்டு இருக்கும். எங்கே இருந்துனா அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணி எங்கே இருந்துனா வடசென்னையில் இருந்துனா. இது மயிலாப்பூரை ஒட்டி இருக்கிறதுனால எந்த விதமான நடவடிக்கைகளும் சட்டபூர்வமாக வன்முறையை கையில் எடுக்காமல். ஆனால் பொதுவாக பார்ப்பனர்கள் தானே ரொம்ப புத்திசாலித்தனமாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணுன்றது தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர்களே ஏமாந்துட்டாங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் நீங்கள் இந்த நிறுவனம் இயக்குனர் ஏமாற்றுவார் அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள் யோசிக்கவே இல்லை. யோசிக்காதனுடைய விளைவு நீங்கள் எம்கே பாலன் எரித்து கொல்லப்பட்டார், தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டார். இப்போ பணமெல்லாம் போச்சு. இப்போ ஒரு 6 மாதமாக மக்கள் க்யூவில் நிற்கிறான். எனக்கு வட்டி கொடு, என் அசலை கொடு, நான் போட்ட டெபாசிட்டு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, எனக்கு வட்டி அசலோடு கொடு. பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இப்போது இவர் பிஜேபியினுடைய சிவகங்கை தொகுதி வேட்பாளர். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம். அப்படி இருக்கும்போது பிஜேபி எப்படி பார்ப்பனர்களை ஏமாற்றுவோம்ங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கு. இதில் ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணால் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். பார்ப்பனர்களும் விதிவிலக்கில்லை, தாழ்த்தப்பட்டவர்களும் விதிவிலக்கில்லை. அதாவது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 5000 கோடி ஏமாத்துறான். ஏமாற்றியது பூரா அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட தான். ஏமாற்றியவர்களும் நீங்கள் அதில் இருக்க நிர்வாகிகளும் ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படி ஏமாத்தன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா சாதி மதம் பார்ப்பனர் என்ன தாழ்த்தப்பட்டவர் என்ன எல்லாம் ஏமாற்ற வேண்டியதான். அப்போது இவர் மோடியோடு நெருக்கமாக இருக்கார். அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம்னு ஒரு லெட்டர்பேடு கட்சி, லெட்டர்பேடு தான் இருக்குது. இவர் எப்படி மோடியோடு நெருக்கமாக முடிஞ்சதுன்னா, நான் மோடிக்கு ஆதரவு தர்றேன், இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் ஆட்களோடு நல்ல தொடர்பு இருக்கார், அதனால் எங்கே போகிறாரு? டெல்லி வரைக்கும் போகிறார். இங்கே ஏமாற்றவும் செய்கிறாரு, மோடியை சந்திக்கவும் செய்கிறார். இதை நீங்கள் மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் தான் எது வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க? டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சீட்டை அவருக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சீட்டு கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சீட்டை அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. 10 கோடி ரூபா தேர்தல் நிதி. இப்படி பலமான பின்னணி தான் தேவநாதன். 6 காரு, டி நகர் ஒரு வீடு, ராயப்பேட்டையில் ஒரு வீடு, சோலார் எனர்ஜி பிளான்ட்டு, இதுக்கு நடுவில் யாதவர் மகாசபை ஒரு கட்சி, இப்படியான நெட்வொர்க்கு. இப்போது இதில் பாதிக்கப்பட்டவங்க பூரா நேராக போய் தமிழிசைகிட்ட புகார் கொடுக்குறாங்க, அண்ணாமலைகிட்ட புகார் கொடுக்குறாங்க. கமலாலயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு ஒரே கட்சி பிஜேபி தானே, அவர்கிட்ட போய் எல்லாம் புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் சோற்றில் அடித்த பந்தை போல் திரும்பி வந்துடுது. ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒரு சட்டபூர்வமான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த 525 கோடி ரூபாயை அவருடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் அப்படியே 10 கோடி 20 கோடி 50 கோடின்னு அப்படியே மாற்றிட்டு இதை திவாலாக்கிட்டார். மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது? 0% தான் இருக்குது. இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் நிலங்களாக, இடங்களாக, வீடுகளாக, விலை உயர்ந்த காருகளாக எல்லாம் மாறிடுச்சு. இதை அப்போவே EOW எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்
மாநில அரசு பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுக்கலை. தேர்தல் நேரத்தில் எடுத்திருந்தால் நான் கிளைமேக்ஸ் நல்லா இருந்திருக்கும். வேட்பாளர் எங்கே புழலில் கம்பி எண்ணுகிறார், பிஜேபி வேட்பாளர் எங்கே கம்பி எண்ணுறாரு, புழலில் மக்கள் ஓட்டு போடுங்க கேட்டு வாக்கு கேட்கறதுக்கு அருமையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இந்த திமுக அரசு கைது செய்யவில்லை. இல்லை இப்போ தானே கண்டுபிடிச்சிருவாங்க, அப்பயே எப்படி இல்லை கண்டுபிடிச்சி 1 வருஷம் ஆச்சு. மக்கள் கூட்டம் கூட்டமாக 1 வருஷமாக போய் அங்கே முக்கிறான். அப்போ இப்போ கைது செய்யறதுக்கான அதுதான் கிளைமேக்ஸ். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபியினுடைய அடுத்த மாநில தலைவருக்காக முயற்சி பண்ணுறார். உதயநிதியை திட்டுறார், ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறாரு. நான் தாயா திட்ட முடியும், நான் தான் பேச முடியும், எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. எனக்கு பின்னாடி என்னுடைய சமூகம் இருக்குது, யாதவ் சமூகம் இருக்குது, முக்குளத்தூர் தான் கொடுப்பீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, பிஜேபி தலைவர் எனக்கு கொடுங்க. ஸ்டாலினையும் உதயநிதியும் உண்டலின் பண்ணிடுறேன், ஊழலை பூரா வெளியே கொண்டு வந்துடுறேன், 35 அமைச்சர்களை பற்றி பட்டியல் போடுறேன், எனக்கு கொடுங்க. இதுதான் திமுக விழித்து கொண்டது, இஓடபிள்யூ விழித்து கொண்டது. இதை கேட்கலைன்னா இப்போது இஓடபிள்யூவில் இது மாதிரி ஒரு 50 கேஸ் இருக்குது. தமிழனை எவனாவது மிளகா அரைக்கணும் ஏமாற்றணும்னா நேராக வந்து நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வட்டி கொடுக்குறோம் அப்படின்னா 5,000 கோடி கொண்டு கொடுத்துருவான். முட்டாள் தமிழன். எப்படியா 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வட்டி கொடுக்க முடியும்? 100% வட்டியே கொடுக்க முடியும். டாடா பிர்லா அம்பானி சிங்கானியே கொடுக்க முடியலையே, நீ எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றும் கேட்க மாட்டான். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் 98,000 பேர் 5,000 கோடி, ஹிஜாவில் 5,000 கோடி, இப்படி நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள். திருப்பூரில் ஆரம்பித்தது 84. பாசில் டெபாசிட்டு, சாதாரண தினமலர் ரிப்போர்ட்டர் கதிரவன் 5,000 கோடி டெபாசிட் வாங்குறாரு, 5,000 கோடி. அப்போது இவர்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வட்டியை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இதோட தப்பி வெளிநாடு ஓடிடலாம். இதில் ஒரு ஐஜியே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி பல விஷயம் இருக்குது. ஆனால் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் அதிகாரமிக்கவர்கள் உள்ள பகுதி எல்லாமே பராசோரெலாம் அங்கே தான் இருக்கார். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், ராமஜென்ம கோயில் பூமிக்கு அவர் தான் வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார். இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் தான் தேவநாதன் 525 கோடி எடுத்துட்டார். எடுத்த பிறகு பிஜேபிக்கு போகிறாரு, திமுகவை எதிர்க்க போகிறாரு, உதயநிதி விமர்சனம் பண்ணுறாரு, ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறாரு, அமைச்சரவை சகாக்களை விமர்சனம் பண்ணுறாரு, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, ஏவா வேலு 1 லட்சம் கோடி திருடிட்டார், நேரு உள்ளாட்சித்துறையில் 10,000 கோடி திருடிட்டார், மழைநீர் வடிகால் வாரியத்துக்காக மத்திய அரசு கொடுத்த 4,000 கோடியை காணா. இப்படியெல்லாம் பேசுகிறார் பல யூடியூப்பில். சும்மா இருக்குமா? இஓடபிள்யூவும் திமுகவும் பாஞ்சு நீங்கள் அவரை கைது செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி, அவருடைய சொத்து ஜப்தி செய்யப்படுமா? 525 கோடி ரூபா எங்கே போயிருக்குது? முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுமா? அப்படி திருப்பி கொடுத்தா தான் இந்த கைதுக்கான காரணம் நியாயமாக படும். கைது செய்து சிறைக்குள்ளேயே சமரசம் பேசி திமுக நீ பேசக்கூடாது, வெளியே போயிரு அப்படின்னா இந்த கைதுக்கான காரணம் நியாயமானதாக இருக்காது. அவருடைய சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படணும். 525 கோடி ரூபா எங்கே போச்சு? நீங்கள் விசாரணை அதிகாரி விசாரணை பண்ணால் எந்த வங்கிக்கு போயிருக்கு? மூட்டையில் கட்டியில் எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது இல்லையா? எல்லாமே வங்கி டிரான்ஸ்ஃபரில் தான் போயிருக்கும். அப்போ அந்த 525 கோடி ரூபா இன்றைக்கி பல மடங்காக மாறியிருக்கும். இந்த 525 கோடியை ஜப்தி செய்து அப்போ ஆயிரக்கணக்கான வங்கி டெபாசிட்தாரர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதான் இப்போ அவர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம். நீங்கள் மயிலாப்பூரில் கூட்டமாக இருக்குது. மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டுக்கு முன்பு அங்கே வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, எல்லாம் போட்டு போயிட்டான். இப்போ அவரோடு இருக்கக்கூடிய குணசீல இது போன்ற ஆட்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. விசாரணை முடிவில் மக்களுடைய சொத்து மீண்டும் மக்களிடம் சேர்ப்பிக்கப்படுமா இந்த திமுக அரசு
இதுதான் எல்லாருமான கேள்வி. ஏன் இது ஒரு வருட காலம் அந்த புகார் இருக்குது, புகார் கொடுக்கப்பட்டு ஒரு வருட காலமாச்சு. ஒரு வருட காலமாக ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவங்களுக்கு என்ன அரசியல் அழுத்தம்? அவர் பிஜேபியோட இருக்கிறது, பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறனாலயா? பிஜேபியோட நெருக்கமாக இருந்தால் டிஎம்கேக்கு அரசியல் அழுத்தம்லாம் வருமா? நீங்கள் இவ்வளோ காலம் ஏன் எடுக்கலைங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு வருஷம் அந்த புகார் இருக்குது. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி கைது செய்து சொத்தை ஜப்தி பண்ணுங்கன்னு ஆர்டர் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் இந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ அரசு உடனே சுறுசுறுப்பாயிருச்சே. அப்போ இதுக்கு என்ன பின்னணி? அரசியலில் பிஜேபி பலவீனமாக இருக்குது. அண்ணாமலை ஊருக்கு கிளம்பிட்டார். பிஜேபி பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டில். பிஜேபி ஆதரித்த எல்லா சேனல்லாம் திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டான். இரவோடு இரவாக வேஷத்தை மாற்றிட்டான். உண்மையின் பக்கம் வந்துட்டாங்களோ? உண்மையின் பக்கம் வந்துட்டாங்க. திமுக தான் மொத்த உண்மையும், இந்தியாவினுடைய மொத்த உண்மையே திமுக தான். சர்வதேச உண்மைகளே திமுக தான். திமுக நேரு, துரைமுருகன், மூர்த்தி, ஏவா வேலு, ஒட்டுமொத்தமான உண்மை இவர்கள் தான். மீண்டும் என்ன ஆட்சி? விஜயநகர பேரரசு ஆட்சி நடக்குது. நேரு இந்த பக்கம், நேரு ரெட்டியார் இந்த பக்கம், ஏவா வேலு நாயுடு, இவர்கள் தான் இப்போ ஆட்சி திமுகவில். துரைமுருகன், ஐ பெரியசாமி, இவர்களெல்லாம் கனிமொழியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக ஸ்டாலின், உதயநிதியும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 பேரும் நீங்கள் அனைத்து கட்சியோடு தொடர்பில் இருக்காங்க. இவர்கள் வேலுமணி 50 வயசில் 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு உள்ளாட்சித்துறையில். அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. அதே போல் இப்போ இந்த திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், அத்தனை பேரோடும் கள்ளக்கூட்டு இப்படி போயிட்டுருக்கு திமுக. திமுகவை படைத்த தந்தை பெரியார் தான் காப்பாற்றணும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.